நம்ம வளர்ந்து வரும் ஜென்சி சூப்பர் ஸ்டாரான நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை இப்போ அஃபீஷியலாக அந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டீமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரெய்லர் மூலியமாக நம்ம லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தினுடைய கதையை வந்து பார்த்திங்கன்னா பக்காவை டீகோட் பண்ணியிருக்கோம் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டரான நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ஸ்னாப்சிஸை அவர் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக ஷேர் பண்ணிட்டார். ஸோ அவர் சொன்ன ஸ்னாப்சிஸ் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரிலீஸ் ஆன ட்ரெய்லரை வச்சு இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னங்கிறத ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பக்காவாக டீகோட் பண்ண முடிஞ்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ முக்கியமாக அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த திரைப்படத்தினுடைய கதையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலி இந்த திரைப்படத்தினுடைய கதை வந்து எந்த டைம் பீரியடில் நடக்குது அப்படின்னா 2040 நடக்குது. நம்ம சிங்கார சென்னையிலாச்சும் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓகேவா? நம்ம சென்னை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட் யூஎஸ்ஏ ஒரு 10 மடங்கு டெக்னாலஜி வளர்ச்சியை பார்த்துச்சு அப்படின்னா அந்த யூஎஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம சென்னை வந்து 2040 இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாரு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனி கீழே நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து பண்ணுறாரு. ஸோ இந்த கம்பெனியுடைய ஒரு பேசிக்கான மோட்டிவ் வந்து என்னென்னா, இப்போ இருக்கிற இந்த கரண்ட் ஒரு உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் இன்சூரன்ஸ் இருக்குது, பைக் இன்சூரன்ஸ் இருக்குது, கார் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லவ்வுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிக்கிற அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காதல் உண்மையாக இருக்கா இல்லையாங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறதா இந்த கம்பெனியோடைய ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக வந்துருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன்விசிபிள் ஃபோன் வந்து ஒன்று கொடுக்குறாங்கங்க. ஓகேவா? அதேமாதிரி வந்து ஒரு மோதிரம் ஒன்று கொடுக்குறாங்க. அதேமாதிரி கீழே வந்து ஒரு சார்ஜர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த சார்ஜர் என்னங்கிறத ட்ரெய்லரில் அவ்வளோ காட்டல. பட் இந்த ஃபோனையும் ரிங்கை வந்து காட்டுறாங்க. இந்த ஃபோனையும் ரிங்கையும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நமக்கு எதிரில் இருக்கிறவங்க உண்மையிலே நம்ம கூட காதலில் இருக்காங்களா இல்லையாங்கிறத வந்து இது சொல்லும். ஓகேவா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட் ஒன்று இருக்குது. இப்போ கூகுள்னால் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் இருக்குது, ஆப்பிள்னால் சிரி இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்ஐகே ஆப்புக்கு ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்ட் வந்து இருக்குது. அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வாய்ஸ் கொடுக்குறதே நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2040 வந்து எல்லாருமே இந்த ஆப்பை வந்து நம்புகிறாங்க. ஸோ இந்த ஆப்பு சொன்னால் உண்மையாக தான் இருக்கும், 100% உண்மை தான். இந்த ஆப்பு லவ் இருக்குது சொல்லிச்சுன்னா உண்மையிலே லவ் இருக்குது. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இவன் பொய் சொல்கிறான் அப்படி சொல்லிடுச்சுன்னா பிரேக்கப், அவ்வளோதான். இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா 100% நம்புகிற இந்த ஒரு உலகத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ப மாட்டேங்கிறான். அவர் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். ஸோ அவர் வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த ஆப்புக்கே நான் தான் வாய்ஸ் கொடுக்குறேன், இதெல்லாம் சும்மா டம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஓகேவா? அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீர்த்தி ஷெட்டி அவர்கள் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து லவ் பண்ணுறாங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கும் உண்மையிலே வந்து கீர்த்தி ஷெட்டி மேலே ஒரு லவ் வந்து வருது. ஸோ 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் வந்து ஆயிடுது. என்னன்னா இந்த ஆப்புனால் இவங்க 2 பேருக்கும் நல்ல பிரேக்கப் வந்து ஆயிடுது. நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஆப் வந்து ஒரு டுபாக்கூர் ஆப்பு, இதெல்லாம் நம்பாத, நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணுறேன் அப்போலாம் வந்து சொல்லிலாம் பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. கீர்த்தி ஷெட்டி வந்து இல்லை, இந்த ஆப்பு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நீ சும்மா எதாவது சொல்லாத, நமக்குள்ளே செட் ஆகாது அப்படி இப்படிலாம் சொல்லி பிரிகிறாங்க. ஸோ படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பு சொல்கிறது பொய், உண்மையான லவ்வுங்கிறது நமக்குள்ளேருந்து வர்றது அப்படிங்கிறத காமிச்சு படத்தை வந்து முடிக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று காட்ட போகிறாங்க. என்னென்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய அப்பாவாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீமான் அவர்கள் வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ சீமான் அவர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு ரோல் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னா, ஆர்கானிக் வேர்ல்டு அப்படின்னு வந்து ஒரு வேர்ல்டு வந்து இருக்குங்க. அந்த வேர்ல்டில் வந்து என்னென்னா சோஷியல் மீடியானால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே அந்த உலகத்தில் வந்து இருப்பாங்க. அந்த உலகத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா திரும்பவும் அவங்க நார்மல் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த ரோல் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி நம்ம சீமான் அவர்கள் வந்து நடிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கதை வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அப்பா தான் சீமான் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அந்த ஆர்கானிக் வேர்ல்டில் தான் பிறந்து வளர்ந்து ஒரு ஆளாக வந்து மாறுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் மேபி வேலை தேடி சென்னைக்கு வந்து வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனியில் ஜாயின்ட் ஆகிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இவர் மட்டும் இந்த ஆர்கானிக் வேர்ல்டுலேருந்து வந்த காரணத்தினால இவருக்கு வந்து ஒரு ஆப் சொல்கிறதுனா என்ன, உண்மையான லவ்னா என்னங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இவரால் வந்து பார்க்க முடியுது.
ஸோ அந்த காரணத்தினால தான் இவர் ஒருத்தவர் மட்டுமே ரொம்ப யூனிக்காக வந்து தெரியாது. ஏன்னா மித்தவங்க எல்லாருமே சென்னையில் இருக்கிற மக்கள் மாரி தான் காட்டுறாங்க. இவர் ஒருத்தவர் மட்டும்தான் அந்த ஆர்கானிக் வேர்ல்டுலேருந்து வர மாதிரி காட்டுறாங்க. மோஸ்ட்லி அந்த ஆர்கானிக் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்டட் பீப்புள் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஆர்கானிக் வேர்ல்டை வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறது நம்ம சீமான் அவர்கள் தான். ஸோ நம்ம சீமான் அவர்களுடைய பையனாக தான் நம்ம பிஆர் அவர்கள் வந்து காட்டுறாங்க. ஸோ அப்படி பார்க்கல மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரும் ஒரு ஆளாக ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் என்ன நடக்குது, எந்தெந்த விஷயங்களால சோஷியல் மீடியாவில் மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற இந்த எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வேலை தேடி சென்னைக்கு வந்து வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்ணி உண்மையான காதல்னா என்னங்கிறத சொல்கிற படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த ட்ரெய்லரில் ஒரே ஒரு ஹைலைட்டிங்கான விஷயம் வந்து என்னென்னா, இந்த திரைப்படத்தில் நடித்த திரு சீமான் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டாக வந்து கலாய்ச்சிருக்காங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டைலாக் வந்து சொல்லுவார், வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைலாக் வந்து நம்ம தளபதி விஜய் தான் வந்து சொன்னார். பட் அவர் சொன்னப்போ கூட இந்தளவு பயங்கர வைரலிட்டியாக ஆகலைங்க. நம்ம சீமான் அவர்கள் சொன்னப்போ தான் அந்த டைலாக்குக்கு ஒரு பயங்கர ஒரு வைரலிட்டி ரேட் கிடச்சிச்சு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா அவர் படத்தில் போட்டு கலாய்க்கிறீங்களே, என்ன விக்னேஷ் சிவன் அவர்கள், இதெல்லாம் நியாயமா அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் கூட ஒரு பயங்கர ஒரு டெக்னாலஜிக்கலாக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ்டு லவ் ஸ்டோரியாக காட்டுறனாலே வந்து இந்த திரைப்படத்திற்கான ஹைப் அண்ட் க்யூரியாசிட்டி பயங்கரமாக ஏறுது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய இசை நாயகன் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் தான். ஸோ எப்படி நம்ம அனிருத் அவர்களை ரெமோ டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபன் என்டர்டெய்னிங் லவ் பேஸ்டு தீம் மியூசிக்லாம் பண்ணிட்டு இருந்தாரோ, ஸோ ரொம்ப வருஷங்கள் கழித்து அதே ஃப்ளேவர் ஆஃப் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லைக்கை திரைப்படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்திற்கான மியூசிக்கும் ஹைப் இருக்குது, இந்த திரைப்படத்திற்கான கதைக்கும் ஹைப் இருக்குது, இந்த திரைப்படத்திற்கான ஹீரோவோட ஆக்டிங்க்கும் ஹைப் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்ஐகே டீம் வந்து எல்லா செக்டார்லேயும் ஒரு கலக்கியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ ஓவரால் இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் 10 ஒரு கிராண்ட் ரிலீஸ் வந்து ஆக போகுது. ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு ரிலீஸ் ஆகுது. கன்ஃபார்ம் இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸ் வாங்குங்கிற எதிர்பார்ப்புடன் நான் இருக்கேன். ஸோ இந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஆகுமா ஆகாது அப்படிங்கிற உங்களோட ஹானஸ்டான கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் எதிராக முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.